ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபி ஸ்மார்ட் ஹோம். இன்றைக்கி சளி இருமலுக்கு கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி காஃப் ட்ராப் லாலிபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பெரியவங்களும் சாப்பிட்லாம். கிட்ஸுக்கு காஃப் சிரப் ஸ்வீட்டாக இருந்தால் கூட அதை எடுத்துக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் கஷாயம் அந்த மாதிரி கொடுத்தா கூட அதை கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காஃப் ட்ராப் லாலிபாப் சாக்லேட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களே கேட்டு வாங்கி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பெரியவங்க இந்த மாதிரி லாலிபாப் இல்லாமல் சாக்லேட் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். இதில் நான் 2 டைப் ஆஃப் சுகர் யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் சுகரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 கிராம் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு மெஷர்மெண்ட் ஸ்பூன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனாக எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சுகர் எடுத்துருக்கறனால நான் சின்ன ஸ்பூனாக நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து லெமன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இதோட ஒரு ஸ்பூன் நான் தேன் ஆட் பண்ணிக்கிறேன். தேன் வந்து நீங்கள் அன்பாஸ்சரைஸ்டு ஹனியாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லாதவங்க நார்மல் ஹனி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பிஞ்ச் ஆஃப் அதிமதுரம் பவுடர் நான் எடுத்திருக்கேன். இது வந்து குன்றிமணிங்கிற ஒரு செடியோட வேர். இது வந்து ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு ஹீட்னால் வர இரும்பலை க்யூர் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு 1 கப் சுகருக்கு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கிராம்பு 2 எடுத்துக்கலாம். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக பண்ணுறதுனால உங்களுக்கு 5 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்லா லைட்டாக ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு கப்பில் கோல்டு வாட்டரில் ஒரு ட்ராப் விட்டு பாருங்கள். தண்ணியில் மிக்ஸ் ஆகாமல் அப்படியே நம்ம கையில் எடுத்தால் கொஞ்சம் ஹார்டாக சாக்லேட் மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் வந்து ஒரு பட்டர் பேப்பரில் நீங்கள் இதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லாதனால நான் சில்வர் ஃபாயிலில் இதை நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி நம்ம இப்படி ஊற்றும் போது உங்களுக்கு ஹார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ரீஹீட் பண்ணி அதை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எகைன் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ ஃபைனலாக டூத்பிக் ஸ்டிக் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம நாட்டு சர்க்கரையில் பண்ணும்போது சேம் ப்ரொசீஜர், பட் மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் மாறும். இதில் ஹனி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். நான் குழந்தைங்களுக்குங்கிறதுனால நான் எல்லாமே கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் பேஸ்ட் இதெல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதே பெரியவங்களுக்குங்கிறப்ப நம்ம பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் பேஸ்ட் இது எல்லாமே கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் ஓமவல்லி, துளசி, தூதுவளை இலை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதையே உங்களுக்கு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதோட ஜூஸை எடுத்து நம்ம வாட்டருக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த லீஃப்லாம் கிடைக்காதனால அந்த மாதிரி பண்ண முடியல. ஸோ உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சே நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். நம்ம இந்த கேண்டியை எடுத்துக்கும் போது த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு, காஃப் இதெல்லாம் இருந்தால் கூட நல்லாவே க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்களுக்கு கோல்டு, காஃப் இருக்கும்போது இந்த மாதிரி பர் டேக்கு 2 to 3 லாலிபாப் சாப்பிட வைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே க்யூர் பண்ணிடும். இப்போ ப்ரௌன் சுகரில் பண்ணதும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம டூத்பிக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக ஒரு டீ ஃபில்டரை யூஸ் பண்ணி சுகர் பவுடரை இது மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இந்த லாலிபாப்பை நம்ம எடுத்துட்டு நல்லா போத் சைடும் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருக்காது. இப்போ இதை ஒரு பட்டர் பேப்பர் வச்சு கவர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோட அவுட்கம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் இதை எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.